ஹாய் எவ்ரிவன். ஒருத்தருக்கு சென்று சேர வேண்டிய தகவல்கள் கருத்து பரிமாற்றத்தை தடுக்கிறது எவ்வளோ ஒரு அநாகரிகமான செயல். தப்பு தானே? அந்த உறவுகளுக்குள்ளார என்ன ஒரு உறவு முறையோ, என்ன ஒரு தகவலை அவங்க சொல்ல நினைச்சாங்களோ, எதை எதிர்பார்த்து இவங்க காத்துட்டு இருந்தாங்களோ, எந்த வழியிலையுமே தொடர்பு கொள்ள முடியாம எப்படி தொடர்பு கொள்ளணுமோ அவங்கள சொல்ல நினைக்கும் போது அந்த தகவலை நீங்க தடுத்து நிறுத்துறதோ, மறைக்கிறதோ, அதை அவமானப்படுத்துறதோ, இதெல்லாம் செஞ்சா எவ்வளவு ஒரு கேடுகட்ட இழிவான செயல் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், அதெல்லாம் இந்த காலத்துல யோசிக்காம இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. எதிரியா இருந்தா கூட தேவையான சரியான தகவல்கள் சரியான நேரத்துக்கு போய் சேர வேண்டியது ரொம்ப முக்கியம். அத நடுவுல மறைக்கிறது, தடுத்து நிறுத்துறது, அவமானப்படுத்துறதெல்லாம் செய்யறாங்கல்ல. ஐயோப்பா, நான் எதை வச்சு இப்படி சொல்றேன்னா, எனக்கு நடந்த ஒரு விஷயத்த வச்சு சொல்றேன். எனக்கு நெருக்கமான தேவையான ஒருத்தரை எந்த வழியிலையும் நான் தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலையில் நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி நான் அவங்கள தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் போது அத பொறாமையினால ஒரு கேடுகட்ட கேவலமான செயலை செய்யற மாதிரி அதை தடுத்து நிறுத்தி சென்று யாருக்கு சேரணுமோ அந்த தகவலை சொல்ல விடாம சொல்லாம பண்ணிட்டு என்னையும் அவமானப்படுத்தி எனக்கு மிகப்பெரிய வேதனை கொடுத்தாங்க. அதனால எவ்வளவோ வாழ்க்கை மாறி போச்சு. அதை பண்ணக்கூடாது இல்ல. ஸோ இது எவ்வளவு பெரிய வர்ஸ்ட் கேரக்டர், கேவலமான கேடுகட்ட கேரக்டர். வேற எது சரியில்லைனாலும் மாத்திக்கலாம். இந்த மாதிரி கேரக்டர் சரியில்லைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். வீடு நீட்டா இல்லைன்னா என்ன காரணம் வேணா இருக்கலாம். உடம்பு சரியில்லாம இருக்கலாம், நேரம் இல்லாம இருக்கலாம், வேலை செய்யற ஆள் வராம இருக்கலாம். ஆளுக்கு ஒரு வேலை எடுத்து போட்டுட்டு செஞ்சோம்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். மனசுல இருக்க கழிவு நீக்கணும்னா அவங்க தான் கரெக்ட் பண்ணும். அதை இல்லைன்னா மாத்தவே முடியாது. இப்படி கூட இருக்காங்களேன்னு ரொம்ப கேவலமா வேதனையா இருக்குங்க.